நம்ம ஹேருக்கு என்னதான் கண்டிஷ்னர், சீரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணாலும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஸ்பிளிட் வந்துடுது. அப்படின்னா ஹேர் ரொம்ப ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக ஆயிடுது. உங்கள் ஹேரும் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக இருக்குது, ஸ்பிளிட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ ஹேர் பொராசிட்டி அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து கண்டிப்பாக ட்ரை அண்ட் ஃப்ரிஸியாக தான் இருக்கும், மேனேஜபிளாகவே இருக்காது. அப்படி இருக்கவங்களும் இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஹேரை மேனேஜபிளாக வச்சு சாஃப்ட் அண்ட் சில்கியாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு தான் நான் இனிமேல் போடுற எல்லா ஹேக்கே வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்பருத்தி பூ இலை, அதாவது ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் தான். ஒரு 25-30 லீவ்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களோட ஹேர் லென்த் அண்ட் டென்சிட்டியை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸோட அளவை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி பூவில் என்னென்ன நற்குணங்கள் இருக்கோ அதே அளவுக்கு நற்குணங்கள் அதோட இலையிலையும் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்பிட்டைன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம ஹேர் ட்ரை அண்ட் ஃப்ரிஸினஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணி மேனேஜபிளாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆலோவேரா. ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேராவில் சைடில் இருக்க முள்ளை கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம இது ஸ்கின்னோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேர்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நான் வீடியோட மிடில் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சு செம்பருத்தி பூ இலையை வந்து நம்ம கையே கத்தி அப்படின்ட்டு நம்ம கையிலேயே வந்து பிச்சு பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், பட் நமக்கு கையே கத்தி மாதிரி இருக்கும்போது நம்ம ஏன் கத்தி தேடி அலையணும்? ஸோ வந்து பிச்சு பிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச ஆலோவேராவை நானாக மூணாக கட் பண்ணி குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணிக்கும் போது நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஆலோவேரா கட் பண்ணும்போது அது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஐஸ் க்யூப் மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் எந்த ஒரு வாட்டருமே ஆட் பண்ண வேண்டாம், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இதை நம்ம ப்ளைனாக அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த அரைக்க தேவையான வாட்டர் வந்து அந்த ஆலோவேரா ஜெல்லே இருக்கனால, அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிலே இருக்கனால நம்மளுக்கு தனியாக வந்து வாட்டர் தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம ப்ளைனாக வந்து அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை வந்து நான் அந்த அரைச்சதை வந்து ஆட் பண்ணி நான் வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லாஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு சொன்னீங்களா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்புறம் மட்டும்தான் நான் இனிமேல் போடுற எல்லா ஹேக்கே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் டப்புன்னு நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுமாதிரி ஷார்ட்ஸ்லையும் நிறைய ஹேக்கே டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். அது எல்லாமே உங்களால் பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒரு லைக் தொட்டு விட்டுருங்க. பார்க்கவே வந்து இந்த ஹேர் பேக் வந்து நல்லா க்ரீனிஷாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இந்த கடைகளில் வாங்கினா ஒரு டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் வந்து கடையில் வாங்கினா எவ்வளோ ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு இந்த ஹேர் பேக் வந்து இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் இ தான். 2 விட்டமின் ஈயை வந்து இந்த ஹேர் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோது நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஸ்கேல்ப் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லேருந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம டீப் கண்டிஷனிங் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம ஹேர்லேருந்தோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம ஹேர் ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரிஸினஸையும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பிட் எண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு டீப் கண்டிஷனிங் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் உங்கள் ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைனும் பண்ணணும், அதே சமயத்தில் ஹேர் க்ரோத்தும் ஆகணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி 2 இல்லை 3 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நானும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேர் வந்து 80-90% காஞ்சதுக்கப்புறமா சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் ஹேர் பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது, ஒரு ஷைனிங் லுக் இருக்குது. அதே மாதிரி ஹேர் வந்து சாஃப்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஹேர் பேக் பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.